அப்படி அனைவருக்கும் மதிய வணக்கம். தற்பொழுது நமது பள்ளியினுடைய ஆண்டு விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களை கௌரவிக்கும் விதமாக நமது பள்ளியினுடைய என்சிசி மாணவர் அவர்கள் மரியாதை அணிவகுப்பு மரியாதை செய்ய இருக்கிறார்கள். அதனை சிறப்பு விருந்தினர்கள் ஏற்ற பிறகு அடுத்த நிகழ்ச்சிகள் தொடங்கும். நிகழ்ச்சியின் முதன்மையான நிகழ்ச்சியாக அனைத்து மாணவ மாணவிகளும் எழுந்து நின்று தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுபடி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். மாணவ மாணவிகள் அனைவரும் அவரவர் இடத்தில் அமைதியாக அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ்என் இன்ஃபோ. நான் உங்கள் வினோத் பேசுகிறேன். களக்காடு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த ஆண்டு விழாவை ஃபோட்டோ மற்றும் வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம ஆப்பிள் மென்சர் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏஎஸ்என் சார்பாக என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆப்பிள் மென்சர் இவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவர் தான் அந்த கடை வச்சுருக்காப்புல. இவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க வீடியோ எடுக்கிறதுக்காக. ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த களக்காடு அரசு மேல்நிலைப்பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள நமது திருநெல்வேலி மாவட்டத்தின் முதன்மை கல்வி அலுவலர் திரு சிவகுமார் அவர்களை நமது பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். வருகின்ற 8ஆம் தேதி நமது தமிழக முதல்வர் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வருகை தர இருப்பதால் உயர் அதிகாரிகள் அனைவரும் தற்போது ஆண்டறிக்கை தயாரிப்பதில் மும்முரமாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வர முடியாத காரணத்தினால் நாம் அவர்களை முதன்மையாக கருதி அவர்களை வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் திருமதி சாய் சுப்புலட்சுமி அவர்களையும் இந்த ஆண்டு விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை முன்னிலையாக கருதி நடத்தி கொண்டிருக்கும் பள்ளி மேலாண்மை குழு தலைவி திருமதி சசிகலா அவர்களையும் நமது அரசு மேல்நிலைப்பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அவர்களை கௌரவிக்கும் விதமாக நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக நமது களக்காடு அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நிகழ்ச்சியானாலும் சரி முதன்மையான ஒரு நபராக வருகை தந்து அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு சிறப்பித்து தருபவர் நமது பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு பி மால்ராஜ் ஜெபசிங் அவர்களை
நமது பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் கௌரவிப்பார்கள். அடுத்ததாக நமது நிகழ்ச்சிக்கு வருகை தருவதாக இருந்த நமது நாங்குநேரியினுடைய அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் திரு டாக்டர் வி பிரசன்னகுமார் IPS அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் காரணமாக வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக நமது நிகழ்ச்சிக்கு வருகை தர இருந்த நாங்குநேரி தாலுகாவினுடைய வட்ட ஆட்சித்தலைவர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக நமது பள்ளியில் ஆண்டு விழா என்று கூறிய உடனேயே தங்களால் ஆன மாணவர்களுக்கு இயன்ற உதவியை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு உதவிகளை செய்த நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் மருத்துவர் திரு ஆதம் சேக்கலி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் தற்போது மாணவர்களிடையே வருகை தந்து அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இங்கு அமர்ந்திருக்கும் மருத்துவர் மதிவாணன் அவர்களையும் இந்த நேரத்திலே வருக வருக என வரவேற்கிறேன். அவர்களை கௌரவிக்கும் விதமாக நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நன்றி. அடுத்ததாக நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் இந்நாள் மருத்துவர் எந்நேரம் வேண்டுமானாலும் அணுகக்கூடிய எளிதான ஒரு மருத்துவர், மிக சிறப்பான ஒரு மருத்துவர் டாக்டர் நாகராஜன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அவர்களை பொன்னாடை போர்த்தி நமது தலைமை ஆசிரியை கௌரவிப்பார்கள். அடுத்ததாக நமது களக்காடு நகர்மன்ற துணைத் தலைவர் திரு PC ராஜன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக மேலும் நமது பள்ளிக்கு வருகை தந்துள்ள இந்த ஆண்டு விழாவிற்கு சிறப்பிப்பதற்காக வருகை தந்துள்ள பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் அவர்கள் அனைவரையும் இருபால் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் இந்த விழாவினை நான் சிறப்பாக நடத்துவதற்கு அனைத்து வகையிலும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் நமது களக்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். தற்பொழுது நமது பள்ளியினுடைய பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களை கௌரவிக்கும் விதமாக நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அனைவரும் கைகளை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் திரு சுந்தர் அவர்களுக்கு நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். கடந்த ஆண்டு நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நமது மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற்று மிக சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருந்தார்கள். அந்த வகையிலேயே நமது பள்ளியில் படித்து 3ஆம் இடம் பெற்ற முகமது அர்ஷத் அவர்களுடைய பெற்றோர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை கௌரவிக்கும் விதமாக நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நமது நிகழ்ச்சியின் அடுத்த தொடக்கமாக நமது பள்ளியினுடைய NCC மாணவர்கள் அணிவகுப்பு நடத்த இருக்கிறார்கள். வணக்கம், என்னுடைய பெயர் தேவி. நான் பரதநாட்டிய ஆசிரியர்.
பரதநாட்டியத்தில் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சிவஸ்ரீனி நிறுத்தியாலையான நடன வகுப்பை நடத்தி வரேன். களக்காட்டில் இருக்குது. உங்கள் குழந்தைங்களை சேர்க்கணுன்னா என்னோடய வகுப்பில் சேருங்க. நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏசன் இன்ஃபோ. நான் உங்கள் வினோத் பேசுகிறேன். களக்காடு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த ஆண்டு விழாவை ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு இவங்க நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஏசவன் சார்பாக அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்திய இராணுவத்திற்காக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அவர்களுக்கு 9 மாதம் கடுமையான பயிற்சி கல்லூரிகளில் வழங்கப்படும். அந்த 9 மாதங்கள் பயிற்சி முடிந்த பிறகு பாசிங் அவுட் பரேடு என்று சொல்லக்கூடிய பரேடு நடைபெறும். அந்த பரேடு முடித்த பிறகுதான் அவர்கள் பணிக்கு செல்வார்கள். அந்த இறுதி நாளில் பாசிங் அவுட் பரேடில் என்ன நடக்குமோ அதைத்தான் நமது என்சிசி மாணவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு போதிய இடமில்லாத காரணத்தினால் குறுகிய கால நேரத்தில் மிக சிறப்பாக தங்களாலான பயிற்சியை பெற்று சிறப்பாக இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலாவதாக பேண்ட் மியூசிக் ஸ்ரீதர் அவர்கள் பேண்ட் மியூசிக்கின் தலைமையில் கீழ் நமது என்சிசி மாணவர்கள் அணிவகுத்து வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பின்தொடர்ந்து 2ஆம் ஆண்டு 1ஆம் ஆண்டு மாணவர்களும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னே வருவது 2ஆம் ஆண்டு மாணவர்கள், சீனியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பின்னே வருகை தருவது தற்போது ஒவ்வொரு ஹவுஸிலும் ஒவ்வொரு கம்பெனியிலும் எவ்வளவு மாணவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக மொத்த கம்பெனி சீனியர்ஸும் ரிப்போர்ட் கொடுக்க இருக்கிறார்கள். தற்பொழுது கம்பெனி சீனியர்ஸ் அனைவரும் லெப்டினன்ட் கார்போரல் சபரி சஞ்சய் அவர்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார்கள். தற்பொழுது லெப்டினன்ட் கார்போரல் சபரி சஞ்சய் அவர்கள் நமது சிறப்பு விருந்தினர்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்க இருக்கிறார்கள்.
அதில் இனிப்பு பெட்டகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை நமது சிறப்பு விருந்தினர்கள் எடுத்துக்கொண்டு பின்பு இந்த அணிவகுப்பு மரியாதை செய்த அனைத்து மாணவர்களுக்கும் வழங்க இருக்கிறார்கள். தற்பொழுது சிறப்பு விருந்தினர்கள் சார் ப்ளீஸ். இங்கே பாருங்க ஒரு ஃபோட்டோ மட்டும் அப்படியே நின்று. NCC மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் இனிப்புகளை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் மென்ஸர் களக்காட்டிலேருந்து பேசுகிறோம். பசங்களுக்கு தேவையான இப்போ கரண்டில் ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய ஐட்டங்கள் எல்லாமே நம்ம கடையில் வந்து நல்லா போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா டவுன் ஷோல்டர் டிஷர்ட், அதுக்கப்புறம் இதேமாதிரி இம்போர்ட்டட் டிஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் எங்கள் ஓன் பிராண்ட்லேயே டெர்ஷியோங்கிற ஷர்ட்ஸு, இதேமாதிரி ஐட்டங்கள் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. அது போக குரூப் ஷர்ட்டு எத்தனை வேணாலுமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். சொந்தமாகவே தயாரிப்புலாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அது போக நம்மகிட்ட ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா 899க்கு 4 ஷர்ட்டு ஜஸ்ட் 899க்கு கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு தேவையான, அதாவது பாய்ஸ் ஸ்பெசிஃபிக்காக பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு, பேண்ட்டு, ட்ரௌசரு, அதுக்கப்புறம் டிஷர்ட் இது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். அது போக ஃபுட் வியர்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் கொஞ்சம் நிறையவே பண்ணுவாங்கிற பிளானில் இருக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு வந்து நீங்கள் தரணுன்னுட்டு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏசியன் இன்ஃபோ. நான் வினோத் பேசுகிறேன். களக்காடு போர்டு ஸ்கூலில் நடந்த ஆண்டு விழாவுக்கு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லுக் மென்ஸர் ரொம்பவே நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ ஏசன் சார்பாக அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனிப்புகள் வழங்கப்பட்ட பிறகு டேபிள் ட்ரில் நடத்தி கொண்டிருந்த NCC மாணவர்கள் அவர்கள் இடத்திற்கு சென்று விட்டார்கள். லெப்டினன்ட் கார்போரல் அவர்கள் அடுத்த அணிவகுப்பை நடத்த இருக்கிறார்கள். அணிவகுப்பு நடைபெற்று முடித்த பிறகு ஒவ்வொரு கம்பெனியினுடைய கேப்டன்ஸ் மறுபடியும் தாங்கள் எந்த இடத்திலிருந்து புறப்பட்டோமோ அந்த இடத்தை நோக்கி புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தற்போது கம்பெனி சீனியர்ஸ் அவங்களுக்கான இடத்தில் சென்று நின்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது லெப்டினன்ட் கார்போரல் சபரி சஞ்சய் அவர்கள் தலைமையின் கீழ் அணிவகுப்பு முடியும் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். தீவிரமான பயிற்சி முடிவடைந்த பிறகு ஒவ்வொரு ராணுவ இறுதியாக தன்னை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் தருணம் இந்த ஒரு ஸ்டெப்பில் தான் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை இந்தியில் தீரேச்சல் என்று சொல்வார்கள். இறுதியாக இந்த தீரேச்சலுடன் நமது NCC மாணவ மாணவிகள் இந்த அணிவகுப்பை நடத்தி முடித்து இருக்கிறார்கள்.
அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாக கைகளை தட்டி உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அணிவகுப்பு மரியாதை முடிவடைந்த பிறகு அடுத்ததாக மற்ற நிகழ்வுகளை தொகுத்து வழங்குவதற்காக நமது பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியை திருமதி ஜூலியட் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அரசு மேல்நிலைப்பள்ளி களக்காடு ஆண்டறிக்கை 24-25. அன்பிற்குரிய ஆண்டோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, என் மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான 24-25ஆம் ஆண்டு விழாவிற்கான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பள்ளியின் ஆண்டறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மலையும் மலை சார்ந்த குறிஞ்சியும், காடும் காடு சார்ந்த முல்லையும், வயலும் வயல் சார்ந்த மருதமும் கூடி மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் எம் பள்ளி. மூங்கில் காட்டோரம் குழலின் நாதம் கேட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏசன் இன்ஃபோ. நான் உங்கள் வினோத் பேசுகிறேன். களக்காடு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த ஆண்டு விழாவுக்கு ஃபோட்டோ மற்றும் வீடியோ எடுக்கிறதுக்கு ஹயா கலெக்ஷன் அவங்க நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ ஏசன் சார்பாக அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹயா கலெக்ஷன் அண்ட் மென்ஸ் அண்ட் கிட்ஸ் வேர் எங்கள்கிட்ட வந்து புதிய கலெக்ஷனில் புதிய மாடல்கள் அதிகமாக வாடிக்கையாளர்களின் திருப்திக்காக வேண்டி அழகான முறையில் சிறப்பான முறையில் எப்பொழுதும் 10% தள்ளுபடியுடன் சிறப்பான முறையில் விற்பனை செய்து வருகிறோம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஹயா கலெக்ஷன் அண்ட் மென்ஸ் அண்ட் கிட்ஸ் வேர். உங்களுடைய சார்புடன் டிமாஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், பஸ் ஸ்டாண்டு, களக்காடு. ஹயா கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்ட சிறியவர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே எல்லா விதமான ட்ரெஸ்ஸுமே வச்சுருக்காங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 10% டிஸ்கவுண்ட் எல்லா ட்ரெஸ்ஸுமே கொடுக்காங்க. ஒரு வாட்டி நீங்கள் எங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். முகிலின் ஊர்கோலம் வானில் நித்தம் பார்த்து மூங்கில் காட்டின் அடிப்பகுதியில் அமைந்துள்ள இடம்தான் களக்காடு மூங்கிலடி அரசு மேல்நிலை பள்ளியாகும். முல்லையும் மருதமும் சந்திக்கும் இடத்தில் சிந்திக்கும் ஆற்றலை வளர்க்கும் பள்ளிதான் எம் பள்ளி. பள்ளியின் மேற்கு எல்லை பச்சையாறு அணையும், கிழக்கே வயல்வெளியும், தெற்கே கௌதமாறும், வடக்கே சமவெளியும் எல்லையாக அமைந்தது. பச்சை வண்ண சேலையை கட்டி கொண்ட பூமியாக இயற்கையின் சூழலில் அமைந்துள்ளது எம் பள்ளி. கனியிடை ஏறிய சுளையும், முற்றல் கரையிடை ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும், காய்ச்சி பசியிடை ஏறிய சுவையும், நனிபசு பொதியும் பாலும், தென்னை வாழை நல்கும் குளிரின் நீரும் இனியன என்பேன். ஈரம் வற்றாத பூமி களக்காடு எனும் பெயர் இதற்கு உண்டு. இது இடுகுறியோ அல்லது காரணமோ அழைப்பதற்கான பெயர். ஒவ்வொரு தினமும் விசேஷத்திற்குரியது. எம் பள்ளி சக்தி நிறைந்த தினமான புதன்கிழமை சுட்டரிக்கும் வெயிலையும் சுகமாய் மிதித்தே முன்பனி கார்கால மாலை பொழுதில் ஆரம்பிக்கிறது இவ்வாண்டு விழா. இப்பள்ளி 1951ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 16/6/1978ஆம் ஆண்டில் தரம் உயர்ந்து மேல்நிலை பள்ளியாகி இத்துடன் 70 ஆண்டுகள் ஆகிறது. 75 ஆண்டு வைர விழாவை நோக்கி செல்கிறது. எம் பள்ளி கல்வியாளர்களுக்கும் கல்வி கற்கப்படும் மாணவர்களுக்கும் அன்பான வழிகாட்டியாக திகழ்கின்றது. ஒரு தலைமை ஆசிரியரையும் 48 ஆசிரியர் பணியிடங்களையும் 10 அலுவலக பணியிடங்களையும் கொண்டது. கல்விக்கான முயற்சியாக தன் மீது விழும் ஒவ்வொரு அடியும் தன்னை சிற்பமாக ஆக்குகிறது என்பது கல்லுக்கு தெரியாது. உளி இறங்குவது வலி என நினைத்தால் கல் எப்படி சிற்பமாக முடியும் என்பதனை போலவும் ஒவ்வொரு இல்லாத கல்வி கடிவாளம் இல்லாத குதிரை போன்றது என்பதனை உணர்ந்து எம் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் முயற்சியுடன் ஒழுக்கத்துடன் கல்வியை புகட்டி 23-24ஆம் கல்வி ஆண்டில் +2 தேர்வில் 96 தேர்ச்சி சதவீதம் பெற்று சிகரம் தொட்டது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 88% தேர்ச்சி பெற்று நம் அரசு பள்ளிக்கு பெருமை தேடி தந்தவர்கள் நம் மாணவர்கள் என்றால் அது மிகையாகாது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என உயிரின் மேலான ஒழுக்கத்தையும் எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும் என நல்லவர்கள் ஆசிரியர்கள் கூடியதற்கு இணங்க
கேட்டுக்கொண்ட மாணவர்களை ஒழுக்கத்துடன் கேள்வி செல்வமும் ஊட்டி எம் ஆசிரியர்களின் முயற்சியால் கல்வியுடன் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கினார் என்றால் மிகையாகாது. அதற்கு சான்றுகள் இதோ. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் என் நவீன் என்ற மாணவன் 500க்கு 488 மார்க்குகள் பெற்று முதலிடமும், சுமதி என்ற மாணவி 486 மதிப்புகள் பெற்று 2ஆம் இடமும், சுந்தரராஜன் என்ற மாணவி 480 மார்க்குகள் பெற்று 3வது இடம் பெற்றுள்ளார். 32 மாணவர்கள் 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஏ மாரிசாமி என்ற மாணவன் 600க்கு 554 மதிப்பெண் பெற்று முதலிடமும், சிதம்பரம் என்ற மாணவி 552 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடமும், முகமது அர்ஷத் என்ற மாணவன் 547 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடமும். இவர்களை எம் பள்ளியில் சார்பில் பாராட்டுகிறோம். படிப்பை தவிர பிற செயல்பாடுகளில் எம் பள்ளி சிறப்பாக செயல்பட்டதற்கு சான்றாக இதோ. ஏழ்மையை அகற்றி எழுச்சி பெற இப்பள்ளி சமத்துவம் காண விளைந்தது. அதில் விளைந்த விளைச்சல் தான் சமத்துவ பொங்கல் விழா. பாருக்கு உழைத்தோமடா, வாழ்வில் பச்சையேற்று போனோமடா என்று கூழுக்கு வகையேற்று வாழும் வர்க்கத்தை தூக்கும் சுமையாக மாணவர்கள் தானே என எண்ணியும், அறிவு கோட்டுக்கு கீழே 50% வறுமை கோட்டுக்கு கீழே அழுகையின் ஓலம் ஏன் இந்த மேடு பள்ளம் என கூறி சமத்துவம் காண மாணவனை எழு எனவும் கூறி எம் பள்ளி ஆசிரியர்கள் சமத்துவத்தை வலியுறுத்தி ஜனவரி 13/1/25 அன்று நம் பள்ளியின் சமத்துவ விழா பொங்கல் கொண்டாடி மாணவர்களை பங்கு பெற செய்து பள்ளிக்கு பெருமை சேர்க்கப்பட்டது. பசுமைப்படை எம் பள்ளி சார்பில் திருமதி மணிமேகலை அவர்கள் மற்றும் மாணவர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க விழிப்புணர்வுகளை நடத்தி பேரணி நடத்தி எம் பள்ளிக்கு பெருமை சேர்க்கப்பட்டது. மரம் நடும் விழா, மரம் நமக்கு வரம் என்பதனை வலியுறுத்தி பசுமையாய் இருந்தோம் அன்று, பட்டு போய் நின்றோம் இன்று, அன்று வளமாய் இருந்த சோலைவனம் இன்று வாடி போன பாலைவனம், வனத்தை எல்லாம் அழித்தனர், வாசகங்கள் வாடி போய் நின்றன என்ற அமைப்பிற்கு இணங்க கையில் ஏந்தி வனத்துறையும் எங்களுடன் சேர்ந்து நம் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. குழந்தை திருமணம் எம் பள்ளி தலைமை ஆசிரியரும் காவல்துறையினரும் சேர்ந்து குழந்தை திருமணம் செய்தல் தவறு என்பதை வலியுறுத்தி களக்காடு ஊரில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்தி சிற்றல் சிதைத்த விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு ஏன் என பெற்றோரிடம் கூறி எம் பள்ளி சார்பில் குழந்தை திருமணம் தடுக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளி ஊனம் ஒரு குறையில்லை என மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக நேர்மறையான எண்ணங்களை என் பள்ளி சார்பில் கூறுதல். இயலிசை நாடகம், பாடல், பேச்சு, நடிப்பு போன்ற திறமைகளை மாணவர்களிடம் இருந்து வெளிக்கொணர போட்டிகள் என் பள்ளி சார்பில் நடத்தப்பட்டது. உழைப்பு, உடல் உழைப்புக்கு நேரம் ஒதுக்குங்கள், அது வெற்றிக்கு வழி என்று என் பள்ளி தலைமை ஆசிரியர் கொடியேற்றி விழாவின் போது ஒவ்வொரு வாரம் வலியுறுத்தி கூறப்பட்டது. போதை ஒழிப்பு, மாணவர்களே பாதையை கடந்து வா, ஊழியர் போதைகளை விடுத்து வா, மனக்கண்களை திறந்து வா, மறுமலர்ச்சி தென்படும் என காவல்துறையும் சேர்ந்து என் பள்ளி சார்பில் மாணவர்களுக்கு சமூகத்திற்கு பேரணி சொற்பொழிவு மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அறிவியல் சிந்தனை, விஞ்ஞானத்தின் வேகம் கல்வி தரும் மாற்றம், கால மாற்றத்தை ஏற்காத மனிதனை காலம் ஒதுக்கிவிடும் என அக்காலத்தில் மாற்றம் தேவை என்பதை என் பள்ளி சார்பில் மாணவர்களுக்கு அறிவுறுத்தினோம். ஆசிரியர்கள், என் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் ஐம்புலன்களுக்கும் ஐயம் தீர்க்கும் அமுதூட்டும் சூழல் போன்றவர்கள். அன்பு ஒன்றே ஒன்றிணைக்கும் பாலமாக, ஆற்றல் ஒன்றே தொழிலுக்கு நல்லுறமாக, ஒழுக்கம் ஒன்றை புகழ் சேர்க்க, ஓயா உழைப்பு ஒன்றை மேன்மை தர உயர்ந்த நோக்கமுடையவர்கள் என் பள்ளி ஆசிரியர்கள். அவர்களின் செயல்திறன் இதோ. என் பள்ளி தலைமை ஆசிரியர் மாணவர்களிடம் புதைந்து கிடக்கும் திறனை வெளிக்கொணர தமிழ் மன்றம், ஆங்கில மன்றம், கணித மன்றம், அறிவியல் மன்றம், தொன்மை மன்றம் நடத்தி பல்வேறு மாணவர்கள் வாழ்வுக்கு ஒளியேற்றியுள்ளனர். இலக்கிய மன்ற விழா, தாய்மொழியாம் தமிழ் மொழி வளர்ச்சி பெற இலக்கிய மன்ற தொடக்க விழா 15/7/24 அன்று நடைபெற்றது. பிரதி மாதம் ஒரு முறை பட்டிமன்றம், பேச்சு போட்டி, வினாடி வினா, நாடகங்கள், வில்லுப்பாட்டு, நடனம், பாடல் போன்றவை தலைமை ஆசிரியர் தலைமையில் தமிழ் ஆசிரியர் முன்னிலையில் என் பள்ளியில் நடத்தப்படுகிறது. அரசு விழாக்கள், காமராஜர் பிறந்த நாள் விழா 15/7/24 அன்று தலைமை ஆசிரியர் தலைமையில் PTA தலைவர் திரு பி மால்ராஜ் ஜப்சிங் மற்றும் SMC தலைவர் திருமதி சசிகலா அவர்கள் முன்னிலையில் மாணவர்கள் ஆசிரியர் கலந்து கொண்டு இவ்விழா கல்வி வளர்ச்சி திருநாளாக என் பள்ளி சார்பாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் மாணவர்களின் தனித்திறனை வெளிக்கொணர வளர்த்து கொள்ள நவம்பர் 14 குழந்தைகள் தின விழா, ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா, செப்டம்பர் 5 ஆசிரியர் தின விழா,
குடியரசு தின விழா ஜனவரி 26 கொண்டாடப்பட்டு என் பள்ளி சார்பில் பல்வேறு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டன. இல்லம் தேடி கல்வி தமிழக அரசின் இல்லம் தேடி கல்வி மூலம் இல்லம் சென்று என் பள்ளியின் சார்பில் ஆசிரியர் மாணவர் குழுக்கள் சென்று கல்வியின் முக்கியத்துவத்தை கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். புத்தக பூக்கத்து நூல் பல கல் என்பது அவையின் முதுமொழி. நுண்ணறிவு பெற பல நூல்களை கற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு புத்தக பூக்கத்து மூலமும் பள்ளியில் செயல்படும் நூலகம் மாணவர்கள் படிக்கும் மற்றும் வாசிக்கும் திறனை மேம்படுத்த தேன்சிட்டு பொது அறிவு நடப்பு செய்திகள் போன்ற பகுதியாக இருந்து வருகிறது. பிரதி மாதம் 4ஆம் வாரத்தில் போட்டி நடத்தப்பட்டு பள்ளி நூலகத்தில் சுமார் 6000 புத்தகங்கள் உள்ளன. மாணவர்கள் அவற்றை ஆர்வமுடன் பயன்படுத்திக் கொள்ள என் பள்ளி சார்பில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. 24ஆம் 25ஆம் கல்வி ஆண்டில் வினாடி வினா போட்டி நம் பள்ளி மாணவர்கள் வட்டார அளவில் முதல் 2 இடங்களை பெற்று மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தனர். இதற்கு காரணமான திருமதி மேரி அமிதா ஆசிரியர் என் பள்ளி சார்பில் வாழ்த்துக்கள். கலை திருவிழா தமிழ்நாடு அரசின் கலை திருவிழா போட்டியில் என் பள்ளி மாணவ மாணவிகளின் தனித்திறமையால் ஏர்வாடி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி நடைபெற்ற கலை திருவிழாவில் என் பள்ளி வட்டார அளவில் முதல் பரிசு பெற்றுள்ளது. இலக்கிய நாடக போட்டியில் என் பள்ளி மாவட்ட அளவில் 2வது இடம் பெற்றுள்ளது. கலைஞர் நூற்றாண்டு விழாவில் பேச்சு போட்டியில் என் பள்ளி 11D மாணவி ஹரிணி மாவட்ட அளவில் முதல் பரிசு பெற்று ரூபாய் 10,000 வெல்கம் டு ஏஎஸ் இன்ஃபோ. நான் உங்கள் வினோத் பேசுகிறேன். களக்காடு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த ஆண்டு விழாவை ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு கிங்ஸ் ஃபர்னிச்சர் ரொம்பவே நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ A7 சார்பாக அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த கிங்ஸ் ஃபர்னிச்சர் சிங்கம்பத்துலேருந்து கருவேலங்குளம் போகிற பாதையில் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான டேபிள், ரைட்டிங் டேபிள் நிறையவே இருக்குது. அதுபோக வீட்டுக்கு தேவையான எல்லாமே இங்கே கிடைக்குது. ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட எல்லாமே இங்கே கிடைக்குது. பணமுடிப்பாக பெற்ற மாணவிக்கு என் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கள். பாட்டு போட்டியில் 3வது இடம் பிடித்து சான்றிதழ் மற்றும் ரூபாய் 1000 பரிசு தொகை பெறப்பட்டது. அவருக்கு பள்ளியின் சார்பில் பாராட்டுகள். கிறிஸ்டோபர் கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்ற சுதந்திர தின கலாச்சார விழாவில் கலந்து கொண்டு ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் என் பள்ளி பெற்றுள்ளது. மேலும் அறிவியல் கண்காட்சி போட்டியில் ஜென்சிஸ் 3.0 சயின்ஸ் போட்டியில் என் பள்ளி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளது. என் பள்ளியின் 12ஆம் வகுப்பு அடிப்படை இயந்திரவியல் மாணவர்களுக்கான உள்ளூரை பயிற்சி பட்டறை வள்ளியூர் சிட்கோ தொழிற்பேட்டையில் 10 நாட்கள் சிறப்பாக நடத்தப்பட்டது. மாவட்ட அளவில் சிறப்பாக நம் பள்ளி செயல்பட்டதாக பாராட்டுகள் பெறப்பட்டது. NCC மற்றும் NSS மூலம் சமூக சேவை செய்யப்பட்டு பெருமை தேடி கொடுத்த NCC ஆசிரியர் திரு செல்லப்பாண்டி, NSS ஆசிரியர் திரு லட்சுமணன் அவர்களுக்கு பள்ளி சார்பாக பாராட்டுகள். பேரிடர் மேலாண்மை மூலம் பேரணி நடத்தப்பட்டு நிலநடுக்கம், தீ விபத்து, வெள்ள சேதம் போன்ற பாதிப்புகளில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள விழிப்புணர்வு பேரணி என் பள்ளி சார்பில் ஏற்படுத்தப்பட்டது. என் பள்ளியில் அரசின் திட்டங்களான அன்பாடும் ஒன்றில் பெற்றோரை கொண்டாடுவோம் நிகழ்ச்சி, 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன், 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம், அண்மையில் விருதுநகரில் மாநில அளவிலான 2வது திருக்குறள் மாநாட்டில் நம் பள்ளி சார்பில் தமிழாசிரியர் திரு லட்சுமணன் அவர்கள் கலந்து கொண்டு என் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். இதில் பேச்சு போட்டியில் திரு மரியதேவசேகர் உடற்கல்வி ஆசிரியர், திரு மரியசெல்வம் உடற்கல்வி ஆசிரியர் ஆகியோருடன் வழிகாட்டுதல் மூலம் மாணவர்கள் விளையாட்டில் முதன்மை பெற வைத்து வட்டார அளவில் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக விளையாட்டில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்றது. மாணவர்கள் தனிப்பிரிவில் என் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு பெருமை தேடி தந்துள்ளனர். முதல்வர் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மாநில அளவில் 12A சுமன், 12F ஜோயல் பங்கு பெற்று பள்ளிக்கு பெருமை தேடி தந்துள்ளனர். அண்மையில் விழுப்புரத்தில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் நம் பள்ளி சார்பாக 9A வகுப்பு மாணவன் சந்தோஷ் கலந்து கொண்டு 3000 மாணவர்கள் பங்கேற்ற போட்டியில் 10வது இடம் பெற்ற எம் பள்ளி ஆய்வு பணியை மேற்கொள்ள கல்விக்காக கற்பிக்க எம் பள்ளி இன்னும் ஈடு இணையற்ற வகையில் போதிக்கும் ஆசிரியர்கள் இப்பள்ளி இந்த கல்வி ஆண்டில் மிகச்சிறந்த தேர்ச்சி விழுக்காடுகள் பெறும் என்ற உறுதியை இந்நேரத்தில் கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இனிவரும் ஆண்டுகளில் எம் பள்ளி மாணவ மாணவிகளின் சாதனைகள் தொடரும் என உறுதியளித்து அறிக்கையினை நிறைவு செய்கிறேன். வாழ்க எம் பள்ளி, வாழ்க பாரதம், வளர்க எம் பள்ளி. நன்றி, வணக்கம். धन्यवाद।
தேன் இனிமை உங்கள் சொல்லில் கண்டோம், தென்றலின் குளுமை உங்கள் பேச்சில் கண்டோம், உங்கள் உரையில் சொக்கினோம் அம்மா, நன்றி. ஆறுகள் தனக்காக ஓடுவதில்லை, மரங்கள் தனக்காக காய்ப்பதும் இல்லை. உயிர் காக்கும் உத்தம பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட நம் பள்ளியின் முன்னாள் மாணவர், அருமை மருத்துவர் டாக்டர் ராகராஜன் அவர்களை சிறப்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த மதிய வேளையிலே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அரசு பள்ளியில் படிப்பது என்பதே நமக்கு பெருமை. அதில் வெற்றி பெறுகிறோமோ தோல்வி அடைகிறோமோ அது வேறு விஷயம். நாம் அரசு பள்ளியில் படிக்கிறோம் என்பதே பெருமை. நான் படித்தவன், நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதுவே மிகப்பெரிய பெருமைதான். இன்னைக்கு இந்த ஆண்டு விழாங்கிறது என்பது நம்மை படிப்பை தவிர நம்மளுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை, நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு சின்ன நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு என்றைக்குமே பவர் கொஞ்சம் ஜாஸ்தி. இப்போ நமக்கு எல்லாருக்குமே எம்எஸ் தோனியை தெரியும். ஆனால் எம்எஸ் தோனியை கூட படித்தவரெலாம் ஒரு 2 பேர் டாக்டராக இருந்திருப்பார், 2 பேர் ஐஏஎஸ் ஆகியிருப்பார். அவரை தெரியுமானா தெரியாது. எம்எஸ் தோனியை தெரியறதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அவருடைய சக்தி, அந்த பவர் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப அதிகம். இப்போ ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்வுள்ள யோகஸ்ரீ என்ற ஒரு பெண் அழகாக பாடுகிறார். அவர் ஒரு கரூர் மாவட்டத்தை சார்ந்த 9ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு அரசு பள்ளி மாணவி. அவர் அந்த பள்ளிக்கும் மகேஸ்வரி என்ற ஒரு ஆசிரியைக்கும் மிகவும் பெருமை சேர்த்துள்ளார். அதேபோல் நம் மாணவர்கள் அனைவரும் படிப்பு மட்டும் குறிக்கொள்ளாமல் படிப்பிலிருந்து வெளியேறி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் நம்ம திறமைகளையும் வளர்த்து கொண்டு இந்த பள்ளிக்கு மிக பல பெருமைகளை சேர்த்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஎஸ்என்எஸ்கோ. நாங்கள் வினோத் பேசுகிறேன். களக்காட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த ஆண்டு விழா ஃபங்க்ஷனை வீடியோ எடுக்கிறதுக்கு மகரம் மொபைல்ஸ் நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் புது மொபைல் வாங்குறப்ப இந்த மாதிரி ஹெட்ஃபோனு, ஸ்மார்ட் வாட்ச்சு, நெக் பேண்டு, பேக் கேஸ் இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இவங்க நம்மளுக்கு வீடியோ எடுக்க சப்போர்ட் பண்ணாங்க, நம்மளும் இவங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ. உங்கள் பேச்சு எங்கள் காதுகளுக்கு நீங்கள் போர்த்திய கௌரவ பொன்னாடை. நன்றி ஐயா. அடுத்தபடியாக எஸ்எம்சி உறுப்பினர்கள் தலைமை ஆசிரியருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் நேரம் இது. மகிழ்வான தருணம் என்றோம். அப்படி இந்த கேமரா பாருங்க. இன்று முயற்சியின் முகவரியின் முகம் காட்டும் திருநாள். வியர்வைக்கு கிடைத்த வெள்ளி மகுடத்தை சூடி அழகு பார்க்கும் சுந்தர திருநாள். விடாமுயற்சியும் விலகாத பயிற்சியும் வெற்றியின் சூத்திரங்களாம். ஆம், கடந்த ஆண்டு பொதுத் தேர்வில் முதல் 3 இடம் பிடித்த மாணவ மணிகளுக்கு ஒரு பரிசு தொகையினை எம் பள்ளி ஆசிரியர் மணிமேகலை அவர்கள் குடும்பத்தில் ஜாவே எபன் ஆபிரகாம் ஆசிரியர் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக மொத்த பரிசு தொகையும் வழங்கப்படுகிறது. இப்பொழுது அந்த பரிசு தொகையினை அவர்கள் குடும்பத்தில் உள்ள டாக்டர் மதிவாணன் அவர்கள் மாணவ மணிகளுக்கு வழங்குவார்கள். 12ஆம் வகுப்பு 1ஆம் இடம் மாரிசாமி 12th D அவர்கள் பரிசை பெறுகிறார். 2ஆம் இடம் சிதம்பர சுபா 12th D ரூபாய் 3000 ரொக்க பரிசாக பெறுகிறார். இந்த கேமரா பாருங்க. முகமது அர்ஷத் 3ஆம் இடம் பிடித்த மாணவர்
ரூபாய் 2000 ரொக்க பரிசாக பெறுகிறார். இங்கே பாருங்க. இந்த கேமரா பாருமா, இந்த கேமரா பாரு, ஜூம் பண்ணி. ஓகே ஓகே, கண்ணு முடிக்கிறாங்க. அது மட்டும். 3ஆம் இடம் பிடித்த மாணவர் வர முடியாத காரணத்தினால் அவர்களுடைய தந்தையார் நம்மிடம் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பலத்த கரவொலி எழுப்பலாமே. சீக்கிரம் இங்கே பாருங்க. எடு. அடுத்தபடியாக 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடம் பிடித்த மாணவ மணிகளுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. 1ஆம் இடம் பிடித்த நவீன் ரூபாய் 4000 ரொக்க பரிசாக பெறுகிறார். அடுத்த 2ஆம் இடத்தை சுமதி அவர்கள் பெறுகிறார்கள். ரூபாய் 3000 ரொக்க பரிசாக வழங்கப்படுகிறது. அவர்களுடைய தாயாரை நாங்கள் பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம். மூன்றாம் இடத்தை எம் பள்ளியின் சுந்தர்ராஜ் அவர்கள் 10ஆம் வகுப்பில் தட்டி செல்கிறார். ரூபாய் 2000 ரொக்க பரிசாக பெறுகிறார். நூறு சதவீத தேர்ச்சி கொடுத்த ஆசிரியைகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா தெய்வத்திரு விஜே நல்லதம்பி அவர்கள் குடும்பத்தினர் இப்பரிசை வழங்குகிறார்கள். அதையும் அவங்க பையன் டாக்டர் மதிவாணன் அவர்கள் வழங்குவார்கள் என்பதில் நாங்கள் பெருமிதம் அடைகிறோம். 10th ஸ்டாண்டர்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சென்டம் ரிசல்ட் கொடுத்த ஆசிரியர்கள் திரு முருகன் ஆசிரியர் அவர்கள், ஆங்கில பாடத்தில் திருமதி ஓ மலர்விழி டீச்சர், திருமதி விஜிலா வெர்ஜின், திருமதி பாலின் ஜபகுமாரி, கணித பாடத்தில் திருமதி ஆகதா தியாகராஜன், திருமதி ஜூலியட் பயலின் ஜபராணி, திருமதி சபா கிளிட்டஸ், திருமதி கணித பாடத்தில் 100% தேர்ச்சி கொடுத்த திருமதி ஜூலியட் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அறிவியல் பாடத்தில் திருமதி சுனிதா சாந்தி, திருமதி ராஜம் பியூலா, ராஜம் விளையாட்டு. அடுத்தபடியாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி கொடுத்த ஆசிரியைகள் தமிழ் பாடத்தில் திரு லக்ஷ்மணன் ஆசிரியர், ஆங்கில பாடத்தில் திருமதி ரூபா ரூபின், பிசிக்ஸ் திருமதி ரம்யா, கெமிஸ்ட்ரி திரு மாறன்
திருமதி உஷா தேவி. சுவாலஜி திருமதி ஜாஸ்மின் ஷீபா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் திருமதி வள்ளித்தாய். வரலாறு பிரிவில் திரு செல்லப்பாண்டி எம். அடுத்து BME திரு சொரிமுத்து பிள்ளை. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் திரு ஜெய்சிங் தாஸ். அக்ரி செல்வி சரண்யா. மற்ற ஆசிரியர்கள்லாம் நல்ல ஆசிரியர் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாம் டைமில் வந்துடுறாங்க. அவ்வளோ வெறும் 100% தேர்ச்சி கொடுப்பதற்காக ஃபுல் எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. அதனால பரிசு பெற்றவர்கள்லாம் நல்ல ஆசிரியர், பரிசு இல்லாதவங்கெல்லாம் திறமையான ஆசிரியர்கள் இல்லை என்று நினைத்து விடாதீர்கள். நம் பள்ளிக்கு கிடைத்த பெருமையே அனைவரும் நல்ல ஆசிரியர்கள் தான். வருங்காலத்தில் அனைவரும் சென்டம் ரிசல்ட் கொடுப்போம் அப்படி வாக்கு கொடுக்கிறேன். நன்றி. பரிசளித்த ஐயாவுக்கு, மருத்துவர் ஐயா அவர்களுக்கு என் பள்ளியின் சார்பாக நன்றி கூறுகிறேன். இப்பொழுது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கிறது. மாணவ மணிகள் தயவு செய்து அமைதி காத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அழகா கிளாப் பண்ணுங்க, தயவு செய்து ஊழ விட வேண்டாம். பள்ளி வளாகம் இது நமக்கு கோயில். அதற்கு முன்னால ஒரு சின்ன ஒரு நிகழ்வு. முன்னாள் மாணவர் முகமது அஸ்ரப் அவங்களுடைய அப்பா ஒரு சில வரிகள் நம்மிடம் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அப்துல் ரஹீம். என்னுடைய பையன் திரு முகமது அர்ஷத் கடந்த வருடம் இந்த பள்ளியில் 3ஆம் மாணவராக அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்வு பெற்றிருக்கிறார். அதற்கு முந்தைய வருடமும் அவர் முதல் மதிப்பெண் பெற்றிருந்தார். அரசு பள்ளியில் மிகச்சிறந்த கல்வியை எவ்வளவு கொரோனா போன்று எவ்வளவு கஷ்டமான காலசூழ்நிலையும் ஆசிரியர்கள் மிகச் சிறப்பாக மாணவர்களை வழிநடத்தி நல்ல முறையில் அழகிய முறையில் கல்வியிலே கற்றுத்தந்து நல்ல மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்கள். எனது மகனுக்கு நான் திருச்சியில் ஒரு கல்லூரியில் அப்ளிகேஷன் செய்திருந்தேன். இரவு தான் நாங்கள் மார்க் லிஸ்ட் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். மறுநாள் காலையில் எங்களுக்கு அழைப்பு வந்திருந்தது. அவ்வளவு மிகச்சிறப்பாக நம்ம பள்ளியின் பெருமை அப்பொழுதுதான் உயர்ந்தேன். எவ்வளவு நல்ல பள்ளியில் என் பையன் படித்திருக்கிறான். நான் பயின்ற அதே பள்ளியில் எனது பையனும் பயின்று நல்ல மதிப்பெண்கள் பெற்று முதலிடம், அவன் அட்மிஷனுக்கு அந்த காலேஜுக்கு போகிறப்ப முதல் அட்மிஷன் அவனுக்கு அங்கே கிடைத்தது. ஸோ நீங்கள் உங்கள் பள்ளி படிப்பின் மீது உங்கள் ஆசிரியர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து படியுங்கள். நீங்கள் அரசு பள்ளி தானே, நமக்கு நாளைக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் கவலையே பட வேண்டாம். உங்கள் பாடத்தில் முழு கவனம் செலுத்துங்கள். உங்கள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்களை மிகச்சிறந்த முறையில் பின்பற்றுங்கள். நம்பிக்கையுடன் நீங்கள் உழையுங்கள். கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்களும் நீங்கள் எந்த கல்லூரியில் படிக்க விரும்புகிறீர்களோ அந்த கல்லூரியில் கண்டிப்பாக சீட் கிடைக்கும். மிகச்சிறப்பாக கல்வியை வழங்கி கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக எங்கள் நன்றியை உரித்தாக்குகிறோம். அடுத்தபடியாக தங்க தமிழ் மொழியாம் செம்மொழி தமிழ்மொழி சிறப்புகளை பற்றி பாட வருகிறார்கள் 10ஆம் வகுப்பு மாணவிகள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A714. நான் உங்கள் வினோத் பேசுகிறேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு மகதி போட்டிக்கு ரொம்பவே நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு A7 சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
வணக்கம், என் பேர் செல்வி, மகனிப்பட்டிக்கிலேருந்து பேசுகிறேன். எங்கள்கிட்ட பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் உள்ள ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணி கொடுக்குறோம். ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி எல்லாமே பண்ணித்தரோம். புதுசாக வந்து பிரைடல் மேக்கப்பும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஹெச்டி மேக்கப், நான் ஹெச்டி, ஏர் பிரஷ் மேக்கப் எல்லாமே பண்ணுறோம். உங்கள் ஆதரவு வேணும். தோன்றிய தமிழினமே, தமிழ்நாடே முன்னோர் நிலமே, அது போல உண்டோ வளமே. மொழிங்க தாயே என்று தொழுத உன்னத குளமே, தமிழ் மொழி அற்புத வரமே, தமிழ் என்றால் பொங்கிடும் வீரமே. மொழியே தெய்வம் என்று தோன்றிய தமிழினமே, தமிழ்நாடே முன்னோர் நிலமே, அது போல உண்டோ வளமே. மொழிங்கு தாயே என்று தொழுத உன்னத குளமே, தமிழ் மொழி அற்புத வளமே, தமிழ் என்றால் பொங்கிடும் வீரமே. தந்தை தாயை போல யாரோ, தாயை போல உறவேதோ, தந்தை தாயை போல யாரோ, தாய்மொழி போல உறவேதோ. ஏதேதோ மொழிகள் வந்தாலும் தாய்மொழி என்றிடுமா, ஏதேதோ மொழிகள் வந்தாலும் தாய்மொழி என்றிடுமா. தமிழர் இங்கே கோடி வந்திடும் தமிழர் செம்மொழியே, செந்தமிழர் இங்கே முழங்கி இங்கே முரசு கொட்டிடுவோம். தாய் தமிழ் வழிபடி தாய் மனதில் இனிமை வளரும், கருத்துணர்வாய் புரியும் அரசுணவோடு தாய் தமிழ் வழி உயர்ந்தே தமிழர் என்றே தலை நிமிர்வோம். திண்டக்கு 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 திண்டாட்டா, திண்டக்கு 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 திண்டாட்டா. தேசிய அளவில் தமிழும் என்றிட, தேசிய நூலாய் திருக்குறள் சொல்லிடுவோம். நீதி மொழியாய் தமிழும் என்றிட, எங்குமே எதிலுமே தமிழ் என்றே கண்டிடுவோம். தமிழாக உருவானதே, பொதுவானது, நிலையானது, முதலானதுவே. தமிழ் மொழியே தாயானதே, உயிரானது, மெய்யானது, உறவானதுவே. கடவுளிங்கே வந்து வாழ்த்திடணும், வழிபாடுகள் தமிழில் செய்திடணும். தமிழில் விரல்கள் வைத்து கையெழுத்து போட்டிடுவோம், ஈரடி கொட்டி தமிழை வணங்கிடுவோம். திண்டக்கு 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 திண்டாட்டா, திண்டக்கு 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 திண்டாட்டா. அகிலம் முழுதும் தமிழர் படுத்திட, தமிழின் பாடசாலை உலகெங்கும் அமைத்திட. தமிழை தெய்வமாய் உலகம் என்றுமே தமிழர் வணங்கிட, தமிழ் கோவில் கட்டுவோம். தமிழர் நிலமே முதலானதே, பலமானது, கண்ணானது, தாயானதுவே. உலகின் தமிழன் முதலானவன், அன்பானவன், அன்பானவன், வீரமானவன். தமிழறிங்கே ஒன்றாகிடணும், உலகமெங்கும் தமிழ் பரப்பிடணும். தமிழ் படைப்புகளை பிற மொழிகளிலே உலகமெங்கும் நாம் பரப்பிடணும். மொழி என்றால் தமிழ், இந்திய நாடு என்றால் தமிழ், உலகமெங்கும் தமிழ், உலகம் தொடக்கமும் தமிழ். ஏழும் இசையும் நாடகமும் சங்கமித்த முத்தமிழ், புவி நீங்கும் செவி நீங்கி செம்மொழியாம் தமிழே. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழே தமிழே தமிழே. மிகவும் அருமையாக தமிழ் மொழியின் சிறப்புகளை பற்றி பாடிய எம் மாணவிகளுக்கு பள்ளியின் சார்பாக நன்றி கூறுகிறோம். அடுத்தபடியாக மீண்டும் ஒரு பரிசளிப்பு விழா. பேச்சு போட்டி 6 முதல் 8 வகுப்பு வரை, 9 to 10 மற்றும் 11, 12 வகுப்புகளுக்கு பேச்சு போட்டியில் முதல் இடம் பெற்ற மாணவ மணிகளுக்கு பரிசளிக்க வழங்குமாறு M6th A மாணவ கண்மணிகள் விரைவாக வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். செகண்ட் பிரைஸ் அனன்யா தேவி V 8th B. தேர்ட் பிரைஸ் ஜெருஷா ஏஞ்சல் J 6th A. கொஞ்சம் வேகமாக வந்து உங்கள் பரிசுகளை பெற்று செல்லுமாறு அன்புடன் அழைக்கிறோம். 9th and 10th வந்துட்டாங்க. 9th 10th first prize முகிதா ஆர்த்தி V 9B, ஆதி செல்வி E 9C, நதீஷா I 10B. பதினொன்று 12 வகுப்புகளுக்காக பரிசுகள். கார்த்திகா M 11D, சுப்ரியா 11B1,
ஸ்னேகா 11B1. பிரைஸ் வாங்க இருக்கிறது தெரியும் உங்களுக்கு. நீங்க கொஞ்சம் அப்படி முன்னாடி வந்துரும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். பரிசளித்த மருத்துவருக்கு என் பள்ளியின் சார்பாக நன்றியை உரித்தாக்குகிறோம். அடுத்தபடியாக தமிழ் கட்டுரை போட்டி. அத்துமிதா 12C, ரஷிதா 11A and ஸ்வர்ணஸ்வல்லி 12A. முதல் பரிசு மனோபிரியா 8A. இரண்டாவது பரிசு சந்தியா 8A. மூன்றாவது பரிசு பாக்கியஸ்ரீ 8B. 9th and 10th முதல் பரிசு நைஸ்லன் 9th B. Second prize Adeline Nancy 10B. Third prize Mahalakshmi 10B. And 11th 12th. First prize Madhumita 12th C. Rashita 11th A. And Swarna Selvi 12th A. பரிசளித்த பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு மால்ராஜ் அவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக நன்றியை உரித்தாக்குகிறோம். அடுத்தபடியாக இங்கிலீஷ் எலோகேஷன் காம்படிஷன் பேச்சு போட்டி. பெயர்களை வாசிக்கிறேன், கொஞ்சம் மாணவ மாணவிகள் முன்பகுதிக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ராஜஸ் சந்தியா 8A, அஜிதா 8A, சாம் சந்தோஷ் 8A, நம்பி சதீஷ் 9A, பிரித்வின் தாஸ் 9A, Indra Kumar 9A, and 11th 12th. First prize Maria Priyadarshini 12th A1, ER Surya 12th B1 and Mahalakshmi 11th A. மீண்டுமாய் வாசிக்கிறேன். First prize ராஜசந்தியா 8th A. அவர்களுக்கு பரிசளிக்குமாறு நம் SMC சங்க உறுப்பினர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ராஜசந்தியா தலைவர். அடுத்து அஜிதா 8th A, சாம் சந்தோஷ் 8th A, 9th and 10th நம்பி சதீஷ் 9th A, பிரித்வின் தாஸ் 9th A, இந்திரகுமார் 9th A, 11th 12th மரிய பிரியதர்ஷினி 12th A1, ER Surya 12th B1, and Mahalakshmi 11th A. பரிசளித்த SMC தலைவர் அம்மா அவர்களை எம் பள்ளியின் சார்பாக அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். அடுத்தபடியாக இங்கிலீஷ் எஸ்ஏ ரைட்டிங் 6th to 8th நேம் வாசிக்கிறேன், முன்னாடி வந்துருங்க. மகிஷா சிங் 8th A, அனன்யா தேவி 8th B, துவாரகா 8th A, ஜெயனாப் ஹினாயா 10B, பொன்யாக்ஷினி கௌரி 10B, தனுஷ்கா 9B, and 11th 12th ஆர்த்தி 12th D1, ஜெனிஃபர் இவாஞ்சலின் ஹேஸ்டிங்ஸ் 11th D and உதயா 12th D. இவர்களுக்கு பரிசளிக்க வருமாறு திரு சுந்தர் அவர்களை பள்ளியின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். முதல் பரிசு மகிஷா அசன் 8th A. இரண்டாவது பரிசு அனன்யா தேவி 8th B. and மூன்றாவது பரிசு துவாரகா 8th A. 9th and 10th first prize Jainab Hinaya 10B. Second prize Ponyakshini Gauri 10B. Third prize Danushka 9B. 11th and 12th first prize M Aarti 12th D1. Second prize
Second prize, Jennifer Evangeline Hastings, 11D1. And third prize, Udaya K, 12th D1. பரிசளித்த திரு சுந்தர் அவர்களை எம் பள்ளியின் சார்பாக வாழ்த்தி அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். அடுத்தபடியா டிராயிங் காம்படிஷன் நேம் வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மாணவ மாணவிகள் ஸ்டேஜ் பக்கம் வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ்என் இன்ஃபோ. நான் உங்கள் வினோத் பேசுகிறேன். களக்காடு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த ஆண்டு விழாவை ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு ஓ மச் கிஃப்ட் ஷாப் நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஏ7 சார்பாக என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஓ மச் கிஃப்ட் ஷாப்பில் ஏகப்பட்ட கிஃப்ட் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்தபடியாக கடந்த ஆண்டு முழுவதும் பள்ளிக்கு ஒரு நாள் கூட விடுப்பெடுக்காமல், கடந்த ஆண்டுனா இந்த ஜூன்ல இருந்து ஜனவரி வரையிலும் ஒரு நாள் கூட விடுப்பெடுக்காமல் வந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்குமாறு பள்ளியின் எஸ்எம்சி உறுப்பினர் திருமதி ஹெலன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முதல் பரிசு மகாலட்சுமி 6A, ஒரு நாள் கூட லீவ் எடுக்கல, குட். இரண்டாம் பரிசு இசைக்கு முத்து 10A, திவ்ய ரோஷினி 10B, கோபிகா 10B, ஜபஸ்டா 10B, நம்பி நதி 10D, அருணாச்சலாஸ்வினி 11th D, சந்தியா 11D1, லதா 12th A. ஒரு நாள் கூட விடுப்பெடுக்காம வந்தமைக்காக அருமையாக பரிசு பெறுகிறார்கள். இது ஒரு நல்ல நிகழ்வு. இன்னும் நீங்க அடுத்த வருஷம் எத்தனை பேர் வந்தாலும் உங்களுக்கு நாங்கள் பரிசு கொடுப்போம். அதனால பள்ளிக்கு விடுமுறை எடுக்காமல் ஸ்கூலுக்கு வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நேம் வாசிக்கிறேன். மாணவ மணிகள் இங்க ஸ்டேஜ் பக்கம் வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். மனோபிரியா 8th A, ரக்ஷிதா 8th A, அஞ்சனா 8th A, 9th and 10th, ஜெயஸ்ரீ 9th B, நதிஷா 10B, மோகன சுந்தர பாலன் 10A, 11th and 12th, ஆனி கேத்ரின் 12th B, கனிஷ்கா 11th B1 and கனிஷா 11th B1. அவர்களுக்கு வருமாறு நம் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் அன்புடன் அழைக்கிறோம். முதல் பரிசு மனோபிரியா 8th A, செகண்ட் பிரைஸ் ரக்ஷிதா 8th A, தேர்ட் பிரைஸ் அஞ்சனா தேவி 8th A, 9th and 10th, ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயஸ்ரீ 9B, நதிஷா 10B, செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் மோகன சுந்தர பாலன் 10A, 11th and 12th, first prize Annie Catherine 12th B, second prize Kanisha 11B1, third prize Kanishka 11B1. அடுத்தபடியாக பரிசு கொடுக்குமாறு முதுகலை ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
திரு செல்லப்பாண்டியன் ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Kanisha second prize and Kanishka third prize. First prize Annie Catherine. ஆமாண்ணே. ஆமா கணேஷா அதான் நான் பார்த்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ்என் இன்ஃபோ. நான் உங்கள் பாபு பேசுகிறேன். களக்காடு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த ஆண்டு விழாவை ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த வீச்சாய் நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஏஎஸ்என் சார்பாக அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீச்சாய் டீ ஷாப்பில் சுலைமானி டீ, மேகி, சாண்ட்விச், பப்ஸ் எல்லாமே கிடைக்கிது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்தபடியாக செல்வி ஹரிணி அவர்களுக்கு பரிசளிக்குமாறு எம் பள்ளியின் வேதியியல் ஆசிரியர் மாறன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒரு உயரிய நோக்கோடு அங்கு வந்திருக்கிறாங்க. அவர்களை கரங்களை தட்டி உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம். ஜபராணி ஆசிரியர் அவர்களுக்கு எங்களின் பள்ளியின் சார்பாக நன்றியினை உரித்தாக்குகிறோம். அடுத்தபடியாக 10E மாணவி சுபா அவர்களுக்கு நம்மிடம் வந்திருக்கிறாங்க. ஆசிரியருக்கு ஒரு பலத்த கரவொலி கொடுக்க. 10th A 10th D உள்ள தமிழ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின ஜெனிஃபா இங்க தானே இருக்கிறா. ஜெனிஃபா இப்போ 10th இல்ல, சரண்யா என் சரண்யா சேம் மார்க் 97 out of 100. கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள், அதான் ஃபர்ஸ்ட் மதிப்பெண் பெற்ற மாணவ மணிகளுக்கு அந்தந்த பாட ஆசிரியர்கள் அவங்கவுங்க கிளாஸ் போனவங்க அவங்கபடியா ரிஷி 10A 100 out of 100. சபா டீச்சர் அவர்கள் இந்த பரிசினை வழங்குவார்கள். அடுத்து மதிவதனி 10B ஆகதா டீச்சர் அவர்கள் இந்த பரிசினை வழங்குவார்கள். சரண்யா என் 10B ஆகதா டீச்சர் அவர்கள் இந்த பரிசினை வழங்குவார்கள். ஜூலியட் டீச்சர் அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். ஹலோ, இங்கே பாருங்க. கணிதத்தில் 100க்கு 100 வாங்கிய மதிப்பெண் பெற்ற மாணவி ஆனந்த சுகாக்கு அவருடைய கணித ஆசிரியர் ஜூலிட் பியாலின் ஜபா பரிசினை வழங்குவார்கள். அடுத்தபடியாக அறிவியல் பாடத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி கனிஷ்காவுக்கு மணிமேகலை டீச்சர் அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். அடுத்த இரண்டாம் மதிப்பெண் சேம் மதிப்பெண் ஷெர்லின் டாரிஸ் 10E அவர்களுக்கு நாகேஸ்வரி டீச்சர் அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். அடுத்து சமூக அறிவியல் பாடத்தில் 100க்கு 99 மதிப்பெண்கள் பெற்ற நவீன் என் 10A அவர்களுக்கு மாரியப்பன் சார் அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். அடுத்து தனுஜா 10C
அவர்களுக்கும் மாரியப்பன் சார் அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். மாரியப்பன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தனுஜா அண்ட் நவீன். அடுத்த சுமதி எஸ் அவர்களுக்கு ஜெயப்பிரியா டீச்சர் அவர்கள் இந்த பரிசனை வழங்குவார்கள். அடுத்து சுமதி அவர்களுக்கு ஜெயப்பிரியா டீச்சர் அவர்கள் பரிசனை வழங்குவார்கள். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி. இப்பொழுது ஒரு முக்கியமான தருணம். பள்ளியில் 6ஆம் வகுப்பில் இருந்து 10ஆம் வகுப்பு வரை பயின்று அநேக நற்காரியங்களில் ஈடுபட்டு பள்ளியின் எஸ்பிஎல் இருந்து எந்த ஒரு தப்புமே பண்ணல, பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டை தட்டி செல்கிறார் ராஜகோபால் ஐ அவர்களுக்கு மேரி அமுதா ஆசிரியை அவர்கள் ரொக்க பரிசினை வழங்குவார்கள். டிராஃபி மற்றும் சர்டிபிகேட் வழங்கப்படுகிறது. ரொக்க பரிசும் உண்டு. அடுத்தபடியாக அதே ராஜகோபாலுக்கு பெஸ்ட் கிளாஸ் டீச்சர் அவார்டு, கிளாஸ் லீடர் அவார்டு விஜயா டீச்சர் அவர்கள் வழங்குவார்கள். இன்னொன்று ஷெர்லின் டாரிஸ் அவங்களுக்கும் விஜயா டீச்சர் அவர்கள் இந்த பரிசினை வழங்குவார்கள். பரிசு கொடுத்த ஆசிரியர்களுக்கு நன்றி. அடுத்தபடியா தமிழ் பாடத்தில் 90க்கு மேல் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு தருகிறேன் என்று ஏற்கனவே ஜப்ரான் டீச்சர் சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க போன கிளாஸ்ல 90க்கு மேல எடுத்த பிள்ளைங்க எல்லாருக்குமே டீச்சர் பிரைஸ் கொடுக்குறாங்க. பேர் வாசிக்கிறேன், வரிசையாக வந்து உங்கள் பரிசனை பெற்று செல்லலாம். ஆனந்த சுகா 98 மார்க், பபிஷா 98 மார்க், தனுஜா 97, அபிஷா ஷாலோ 96, இஸ்ரவேல் 95, தானியா 94, அனு 92, பிருந்தாஸ்வினி 91, கோகுல் ராஜா 90. இந்த விழாவில் இந்த பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். அதாவது 90க்கு மேலே மார்க் எடுக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய சாதனை. அது ஈஸியாக எடுக்கிறது இல்லை. அதுலேயும் தமிழில் எழுத்து தப்பெல்லாம் பார்த்து தான் மார்க் போடுவாங்க. அது இல்லாமல் எழுதி மார்க் எடுக்கணும்னு சொன்னால் அது ஒரு பெரிய முயற்சி பண்ணணும். அதில் 99 மார்க் எடுத்து 2 பேர் பரிசு வாங்கினாங்க முதல்ல. அதுக்கப்புறம் 98ல் 2 பேர் இருக்காங்க. அப்புறம் 97, 96, 95 அந்த மாதிரி வந்து 93 மட்டும்தான் இடையில இல்லை. 90 வரைக்கும் மொத்தம் 11 பிள்ளைகள் 90க்கு மேலே மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அது வந்து என்னுடைய உழைப்பு மட்டும் இல்லை, என்னுடைய உழைப்புக்கு கை கொடுத்தது மாணவ செல்வங்கள். அதோட எல்லாருடைய உழைப்பையும் சேர்த்து அதற்கு பரிசு தந்தது, மதிப்பெண்களை தந்து பரிசு தந்தது இறைவன். அந்த இறைவனுக்கு நன்றி கூறி நான் இந்த நேரத்தில் மிக்க மகிழ்ச்சியோடு இந்த பரிசினை வழங்குகிறேன். ஆனந்த சுகா, பபிஷா, தனுஜா, அபிஷா, இஸ்ரவேல், தானியா, அனு, பிருந்தாஸ்வினி, கோகுல். வா இஸ்ரவேல். எடு
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏசன். நாங்கள் வினோத் பேசுகிறேன். களக்காடு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த ஆண்டு விழாவை ஃபோட்டோ மற்றும் வீடியோ எடுக்கிறதுக்கு ஜென்ஸ் டைமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஏசன் சார்பாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜென்ஸ் டைம்லேருந்து சங்கர். நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ஸுக்கு ஏகப்பட்ட நியூ கலெக்ஷன்ஸும் நிறையா வந்திருக்கு. அதுபோக பர்ஃபெக்டாக குரூப் ட்ரெஸ்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த குரூப் ட்ரெஸ் எது கேட்டாலும் சரி, பர்ஃபெக்டாக எந்த சைஸாக இருந்தாலும் ரொம்ப கிளியராக பர்ஃபெக்டாக டைமிங்கில் பண்ணி கொடுத்துடலாம். அதுபோக ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல் யூனிஃபார்ம், குரூப் ட்ரெஸ் எது வேணாலும் நம்மளை தொடர்ந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நம் பள்ளிக்கு வருகை புரிந்து பல பரிசுகளை வழங்கிய ஆசிரியருக்கு எங்கள் நன்றியை உரித்தாக்குகிறோம். அடுத்தபடியா இதே மாதிரி திரேஸ் ஆண்டனி சார் அவங்க போன கிளாஸ்ல என்னென்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே 99 மார்க் வாங்கின பிள்ளைக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்து ஷெர்லின் டாரிஸ் 97 மதிப்பெண்கள், ஸ்ரீதர்ஷினி 97 மதிப்பெண்கள் அண்ட் பெர்சியா வின்சி 94 மதிப்பெண்கள். அவங்களுக்கெல்லாம் ரொக்க பரிசனை வழங்குவார்கள். ரிட்டையர்ட் ஆனால் கூட எங்களது அழைப்பை ஏற்று பள்ளிக்கு வந்து உங்களுக்கு பரிசனை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. ஷெர்லின், ஸ்ரீதர்ஷினி வரலையா? ஸ்ரீதர்ஷினி வரல. பெர்சியா வின்சி வரல. அடுத்து 10B கனிஷ்கா 98 மதிப்பெண்கள், யுவஸ்ரீ 98 மதிப்பெண்கள், பிரபா 98 மதிப்பெண்கள், சுந்தர்ராஜ் 97 மதிப்பெண், செல்வகோபிகா 96 மதிப்பெண் அண்ட் கனிஷா 96 மதிப்பெண். கொஞ்சம் வேகமா வரலாமே. யுவஸ்ரீ, பிரபா, கனிஷ்கா, யுவஸ்ரீ, பிரபா, சுந்தர்ராஜ், செல்வகோபிகா அண்ட் கனிஷா. தலைமை ஆசிரியர் திரு மதியரசு அவர்கள். அடுத்தபடியா மாறன் சார் அவர்கள். மாணவர்கள் அமைதி காக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்கள் அமைதி காக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் கொடுக்கும்போது நீங்க கிளாப் பண்ணுங்க. வரும்போது இங்க கொண்டு நம்மளை போட்டுட்டாங்களேன்னு ஒரு வேதனையோடு தான் வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகுதான் கடவுள் என்னுடைய அந்த நடத்துற பாதைகளை நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள், எனக்கு அருமையான பிள்ளைகள் போன்றவர்கள் மிகவும் எனக்கு ஒரு அம்மாங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. எனக்கு இது கடவுள் தந்த ஒரு பெரிய கிஃப்டா நான் கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கணுமாக ஆசிரியருடைய உழைப்புக்கும் அவர்கள் சொன்னது அப்படியே செய்வாங்க. ஒரு ஆசிரியர் கூட நான் இதை செய்ய மாட்டேன்னு சொன்னது கிடையாது. சரிம்மா, மறுவார்த்தை பேசுற கிடையாது. அவ்வளவு அருமையான செல்ல பிள்ளைகள் போன்ற ஆசிரியர்களை எனக்கு கடவுள் தந்திருக்காங்க. அதனால அவர்களுக்கு என்னுடைய சார்பாக நான் இந்த பரிசினை வழங்குகிறேன். அடுத்தபடியாக செல்லப்பாண்டியன் ஆசிரியர் அவர்கள், திருமதி உஷா தேவி, திருமதி மேரி நைட்டிங்கேல். ஒரு போட்டோ இங்கே பாருங்க. இங்கே பாருங்க சார். திரு செல்லப்பாண்டியன் ஆசிரியர். இல்ல இல்ல உஷா தேவி, திருமதி உஷா தேவி, திருமதி மேரி நைட்டிங்கேல், திருமதி சுகந்தி, திருமதி சுகந்தி, திருமதி சகாய ரேகா, திருமதி ரம்யா, திரு லக்ஷ்மணன், திருமதி ஷாரோ ஃபிளிக்டா, திருமதி
திருமதி ஹேமல் ஹமில்டா, திருமதி ரூபா ரூபன், திரு மாடசாமி ஆசிரியர், திரு சுப்பிரமணியன் ஆசிரியர், திருமதி பெரல் ராஷ்மி, திருமதி சையது சஜிதா பானு, திருமதி சையது சஜிதா பானு, திருமதி வள்ளித்தாய், திரு சொருமுத்தி பிள்ளை ஆசிரியர் அவர்கள், சின்ன பிள்ளை அம்மா, திரு ஜெய்சிங் தாஸ், திரு ஆன்வர் ராஜா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏசன் ஃபோன். அவங்க வினோத் பேசுகிறேன். களக்காடு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த ஆண்டு விழா ஃபங்க்ஷனுக்கு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு காங்கேயன் கருப்பட்டி காப்பி கடை நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ ஏசன் சார்பாக அவங்களுக்கு ரொம்பவே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கடையில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா நிறைய வெரைட்டி டீஸ் கிடைக்கி. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். திருமதி ஜூலியட் பயலின் ஜபராணி, திருமதி மலர்விழி, திரு சிவராமன், திருமதி சுனிதா சாந்தி, திரு நடராஜன், திருமதி மணிமேகலை, திருமதி விஜிலாவோஜின், திருமதி பாலின் ஜபகுமாரி, திரு முருகன், திருமதி சபாக்லிட்டஸ், திருமதி நாகேஸ்வரி, திருமதி ஜான்சி ராணி, திரு மாரியப்பன், திருமதி ஜெயப்பிரியா, திருமதி சந்தியா ராணி, திருமதி மேரி அமுதா, திருமதி ரேணுகா, திருமதி அமலா ஜென்சி, திருமதி ஜோஸ்பின் பாமா, திருமதி ஷகிலா பானு, திரு எம் மோகன், திரு பாலசுந்தரவேல், திரு மரிய செல்வன், திரு மரிய தேவசேகர், அடுத்து எஸ்எம்சி ஸ்டாஃப்ஸ் திருமதி ஆக்னஸ் லிடியா, திருமதி செண்பகம், திருமதி ஜூலியட்,
திருமதி கவிதா, திருமதி சரண்யா, திருமதி வளர்மதி, திருமதி அமுதா, திருமதி காந்திமதி, திருமதி சித்ரா, சாரி செல்வி சித்ரா, செல்வி சித்ரா, திரு தனபால், மாரிமுத்து அண்ணன், திருமதி ராணி, அடுத்து ரோஸ்கனி, அடுத்து சரவணன் கிளர்க் சார், அடுத்து அடுத்து திரு தங்கத்துறை பள்ளியின் காவலர், அடுத்து ஆர்சி சார் ரெக்கார்ட் கிளர்க் அவர்கள். நம்ம வாட்ச்மேன் அண்ணனுக்கு அவங்க பேத்தி சித்ரா இருக்கா, பென்சில அவ வந்து வாங்கிக்கலாம். தமிழாசிரியர் சிவராமன் சார் அவர்கள் இப்பொழுது ஒரு பாடலை பாடுவார்கள். இப்போது நம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு உதவி தலைமை ஆசிரியர் திரு மதியரசு அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு உயர்நிலை பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திருமதி ஆகதா தியாகராஜன் அவர்கள் இப்பரிசினை வழங்குவார்கள். ஓகேவா? ஓகே. அனைவருக்கும் பரிசு கொடுத்த நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு ஆசிரியர்கள் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ்என் இன்ஃபோ. நான் உங்கள் வினோத் பேசுகிறேன். களக்காடு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த ஆண்டு விழாவை ஃபோட்டோ மற்றும் வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம ஆப்பிள் மென்சர் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏஎஸ்என் சார்பாக என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆப்பிள் மென்சர் இவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவர் தான் அந்த கடை வச்சுருக்காப்புல. இவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க வீடியோ எடுக்கிறதுக்காக. ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அரசு மேல்நிலைப்பள்ளி களக்காடு மாணவ மாணவர்களுக்கு ஒரு அன்பான அறிவுரை கொடுக்கின்ற ஒரு இனிமையான பாடல். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி.
அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். இந்த பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. கருணை இருந்தாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அறிவுக்கு என்பது வள்ளுவர் போல், ஓ அன்புக்கு வணங்கு வள்ளலாரை போல், கவிதைகள் வழங்கு பாரதியை போல், மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல், மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நன்றி. நல்ல சத்தமான ஒரு கிளாப் பண்ணுங்க. நன்றி.